எல்லாமே தம்பிகள் ஒரு 30 வயசுக்கு கீழே உள்ள தம்பிகள் எல்லாருமே இது சம்பந்தமாவே உழைச்சிட்டு இருக்க பசங்க. இப்ப நான் இவங்களாச்சும் இதுல இந்த மீடியா தொழில முன்னாடி அனுபவம் இருக்கு, எனக்கு அதுவும் கிடையாது. நமக்கு இது புதுசு முற்றிலும். 2வது 40 வயசுக்கு மேல ஆயிருச்சு, நம்ம போய் என்னடா பண்ண போறோம்னு நமக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. இருந்தாலும் அவங்க சொன்னது இதை செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதை நம்ம செஞ்சு பார்த்துருவோமே, என்னதான் பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு. இதுக்காக ஒண்ணும் பண்ணல, கண்ணாடிக்கு முன்னாடி பயிற்சி எடுக்க சொன்னாங்க. நீங்க பேசுறத, நீங்க செய்ய வேண்டிய விஷயத்த கண்ணாடிக்கு முன்னாடி பயிற்சி எடுங்க. இதுக்கு முன்னாடி நடந்த எபிசோட்ஸ் எல்லாம் பாருங்க. குறிப்பா இதை பாருங்க, ராமரையா என்ன பண்ணிருக்காரு பாருங்க, அண்ணன் அவர்னா நம்ம முன்னோடிகள். அவர் இன்னைக்கு இல்லைனாலும் இப்ப எங்களை போன்ற கலைஞர்கள் வந்திருக்கிறோம்னா அவங்களோட ரெஃபரன்ஸ்னா பார்த்தோம். இதை பார்த்துட்டு இது மாதிரியாச்சும் பண்ணுங்க ஐயா, நீங்க பேசி பட்டிமன்றத்துல பேசுற மாதிரி பேசினா நீங்க 2 எபிசோடோட வீட்டுக்கு போயிடுற மாதிரி இருக்கும். இங்க இருந்து பூந்தமல்லி EVP போயிட்டு வர்றதுக்குள்ளே ஒரு நாள் ஆயிரும். சரி, இப்ப கஷ்டப்பட்டாதானே ஏதாச்சும் கிடைக்கும், சும்மா வீட்டுல இருந்தோம்னா. அதனால ஒரு முயற்சி பண்ணோம். கஷ்டம் தான், ஆனா கஷ்டமா இருந்துச்சு. அந்த கஷ்டத்துக்கு இன்னைக்கு ஒரு பலன் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறோம். அவ்வளவுதான். கண்டிப்பா.